வணக்கம். எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வாழ்க்கையில என்னன்னா, எல்லா ராசினருமே எதிர்பார்க்குறது என்னன்னா, நாங்க செல்வ செழிப்போட வாழ்றதுக்கு என்ன வழி பண்ணணும்? நாங்க என்ன செஞ்சா நாங்க செல்வ செழிப்போட இருப்போம்? எப்படி செல்வம் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே போகும்? ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பரிகார ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள், தெய்வ வழிபாட்டு முறைகள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு இந்த மாரி ஒவ்வொருத்தங்களுக்குமே மாறுபட்டுட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தங்களுக்குமே சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறதும் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது தசா புத்தி அப்படிலாம் இருக்கு இல்லையா? உங்களுடைய ஜாதக ரீதியாகவும், உங்களோட தசா புத்தி அதோட கோச்சாரங்கள் எப்படி இருக்குது அதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய செல்வ செழிப்புமே நிரந்தரமாக தங்குமா? இல்லை வந்துட்டு போகுமா? அதுக்கு என்ன நாங்கள் தெய்வ வழிபாட்டு முறைகள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்காரங்க யாரெல்லாம் நிறைய எஃபர்ட் போட்டிங்களோ அவங்களுக்கு எல்லாருமே ஒரு லெவல் ஒரு மேலே தான் கண்டிப்பாக இருப்பீங்க. ஏன்னா வாழ்க்கையில் அனுபவிச்ச விஷயங்கள் அப்படி நான் எப்போவுமே மகரத்துக்கு சொல்கிறது அதுதான். ஸோ இனிமேல் உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறப்போ ஸோ சனி உங்களுடைய பொறுமைக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு கிஃப்ட் அப்படி என்ன அப்படின்னா லாங் டேர்மாக அந்த வெல்த் உங்கள் கூடயே இருக்க போகுது அப்படிங்கிறது தான். அதனால தான் சனி எல்லாத்த விட உங்களை ரொம்ப ரொம்ப வச்சு செஞ்சுருந்துருப்பார். இப்போ உங்களுக்கு தெரியும் பணத்தை எப்படி பாதுகாக்கணும், சொத்தை எப்படி வாங்கணும், எந்த மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங்ஸ் எல்லாம் பண்ணணும், என்ன மாதிரி தொழில் பண்ணலாம், அந்த தொழிலை எப்படி விரிவாக்கமாக்க முடியும், யாரை நம்பணும் நம்பக்கூடாது, இத்தனையும் இப்போ உங்களுக்கு பாடங்கள் சனி ரொம்ப அழகாகவே எடுத்தாச்சு. இப்போ இன்னும் விஷயங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, செழிப்பு வரப்போகுது. செழிப்பு ஆல்ரெடி வந்தாச்சு. செல்வ செழிப்பு உங்களுக்கு வந்தாச்சு. கூடவே ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் பாரங்களும் அதிகமாக வந்தாச்சு. இது என்னன்னா கை நிறைய செல்வங்களையும் கொடுத்து கூடயே உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்து அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறது தான். நீங்கள் இத்தனை விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுறீங்கல்ல, ஆனால் ஒரு மனமகிழ்வோடையே ஹேண்டில் பண்ணுற மாதிரியே தான் உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ப்ராக்ரஸாக இருந்தாலும் நீங்கள் எஃபர்ட் போட்டுகிட்டே தான் இருக்கீங்க. அந்த எஃபர்ட் நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு கிடைக்கிறது என்னவோ இந்த சோளப்பொரின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த யானைக்கு கிடைச்சதோ சோளப்பொரி தான், அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொற்பமாக தான் கிடைக்கும். பட் ஸ்டில் மேனேஜ் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ இந்த வருடம் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு பேஸ்மெண்ட் நீங்கள் இப்போ ஸ்ட்ராங் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரப்பவும் சேவிங்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். யாருக்கு நோ சொல்லணுங்கிறது உங்களுக்கு தெரியும். மகர ராசியில் இருக்கவங்க நோ சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு growth தான். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருந்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கடனை அடைக்கிறதுக்கு வழியை பாருங்கள். ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு பணம் வர வேண்டிய டைம். உங்களுடைய தொழில் பெருகக்கூடிய நேரமாக இது இருக்கிறதுனால அகலக்கால் எதுவும் வைக்காம முதல்ல இந்த வருஷத்தோடைய உங்களோட பிளானை எப்படி இருக்கணும்னா எல்லாத்தையும் வாங்கி போடணும் அப்படிங்கிறத விட கடனை நம்ம எப்படி அடைக்க போகிறோம், இருக்கிற கடன் ஏதாவது நகை அடமானம் வச்சுருந்துருப்பீங்க எப்படி மீட்க போகிறோம், இவங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கணும் எப்படி அடைக்க போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு செழிப்பு அப்படிங்கிறது கண்ணுக்கு நேராக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிறது தான். கெரியர் க்ரோத்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த தடவை மகரத்துக்கு ரொம்ப ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நல்ல ரெக்கக்னிஷன் வரும். நல்ல ஹை லெவல் பொசிஷன்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி நிறைய மகரத்துக்குலாம் அமையும். நமக்கு எப்படா இது கிடச்சிச்சின்னா யூ டிசர்வ் தட் அப்படிங்கிறது தான் மகரத்துக்கு நான் சொல்கிறது. அந்தளவுக்கு ஒரு லாங் வெயிட்டு. என்னடா இப்போ நம்மளுக்கு இப்படிலாம் வருது, இதெல்லாம் நம்ம எப்போ ஆசைப்பட்டோம் அப்படின்னா சனி கொடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் மெச்சூர்டான ஒரு பர்சன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கையில் வரும்னா அதனால தான் எல்லாமே உங்களுக்கு கையில் வருது அப்படிங்கிறது தான். அப்போது நீங்கள் இப்போல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எத்திக்ஸோடு இருக்கணும். கொடுக்கறது சனி அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்களுடைய ஒர்க் எத்திக்கலாகவே இருக்கணும். கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் போடாமல் எனக்கு தான் வந்துருச்சுன்ட்டு அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருந்தீங்கன்னா அங்கேயே தான் நிற்பீங்க. சனி மேஜிக்லாம் பண்ணாது. ஸோ இந்த க்ரோத் அப்படியே மூவிங்லேயே இருக்கணும். சனி கொஞ்சம் மெதுவாக தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறப்போ உங்களுடைய க்ரோத்தும் அப்படியே கிராஜுவலாக அப்படியே மூவ்மெண்ட்லேயே தான் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் பிளான்லாம் கரெக்டாக ஸ்ட்ரக்சராக நீங்கள் பிளான் பண்ணணும். சேவிங்ஸ் இது, என்னுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இது, நான் என்னோடய க்ரோத்துக்கு அது, என்னுடைய கேபிட்டல் இது அப்படின்ட்டு எல்லாமே செக்ரிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் மகரத்துக்கு. அது ரொம்ப அவசியம். தான தர்மங்கள் பண்ணுறேன்ட்டு தான தர்மம் தாராளமாக பண்ணலாம், டூ மச்சாக பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி லைஃப்பில் நிறையா நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ எல்லாமே ஒரு லிமிட்டேஷன்ஸ்குள்ளே இருந்துக்கிறது நல்லது. ஒரு வெல்த் நல்லபடியாகவே உங்களுக்கு வரும். ஒரு க்ரோத் நல்லபடியாகவே கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஆனால்
கொடுத்தது சனி, கொடுத்தது சனிங்கிறது என்னைக்கும் ஞாபகத்துல வச்சுக்கணும். குரு காப்பாத்துறாரு, குரு குடுக்குறாரு, குரு வந்து ஆசீர்வாதம் பண்றாரு உங்கள. ஆனா, இது எல்லாம் குடுக்க வச்சது சனி அப்படிங்கிறப்போ, எந்த ஷார்ட்கட்ஸும் சனிக்கு ஆகவே ஆகாது. ஸோ ஷார்ட்கட்டு ஆ குறுக்கு பாதையில போயிட்டு நான் இந்த விஷயத்த நான் அடைஞ்சிடலாம்னா, திருப்பி ரிப்பீட் மோடு தான். திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து அந்த வேலைய பார்க்குற மாரி தான் இருக்கும். ஸோ நம்மள யாரும் பார்க்கல அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. சனிங்கிறது ஒரு கர்மா. இந்த கர்மா எப்பவுமே நம்மள பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அதோட எதுலயாவது போய் பணம் போடுறீங்க ஆ அப்படின்னா, ஆல்ரெடி டெவலப் ஆன இடத்துல போய் நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கட்டுமா? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சில மகரத்திற்கு இருக்கும். ஆல்ரெடி டெவலப் ஆன இடத்துல போய் போடுறது வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. எது டெவலப் ஆயிட்டு இருக்கக்கூடிய இடமா இருக்குமோ, அங்க போய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு சனி வந்து பெர்மனன்ட்டா ஒரு விஷயத்த குடுக்க போறாருன்னா, அந்த இன்வெஸ்ட்மென்ட் லாங் டர்மா தான் இருக்கணும். ஷார்ட் டர்மா இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ஸ் வந்து எதுவா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம், 10 வருஷம் அந்த மாரி ஒரு லாங் டர்ம் பிளான்ஸ் போட்டு நீங்க பண்றீங்க, இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, கண்டிப்பா அதுதான் உங்களுக்கு செல்வ செழிப்பு. ஏன்னா, இப்ப மகரம் வந்து நீங்க ப்ராப்பர்ட்டி சொத்து எல்லாமே சொத்தா அமையப்போகுது உங்களுக்கு அப்படிங்கிறப்போ, அது லாங் டர்மா தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலாம்? என்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, சிவன் கோயிலுக்கு அதிகமா போங்க. அங்க போய் சனீஸ்வரர வழிபாடு பண்ணுங்க. ஒரே ஒரு மோட்ச விளக்கு பழைய சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க போட்டுட்டு வரீங்க அப்படின்னாலே, அது ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வந்து சனி விலகியாச்சுங்கிறது தான் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஒரு கன்ஃபர்மேஷன். அப்படிங்கிறப்போ ஒரு நன்றி சொல்லிட்டு வர மாரி தான் அது. முன்னோர்கள் ஆசீர்வாதத்தோட சேர்ந்து உங்களுக்கு லைஃப் நல்ல ஒரு குரோத் அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, இந்த தேவதைகள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுடைய பொறுமைக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அது. ஸோ இந்த வெல்த் வந்து உங்களோட எப்பவுமே நிலைச்சு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. ஸோ பொதுவாவே செழிப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இன்னார் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த அதே மாதிரி அந்த ஆர்டர்ல நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு. ஸோ பொதுவாகவே வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பு வரணும், எனக்கு ஒரு லக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா திருப்பதி தான், பெருமாள் தான். ஆனால் அந்த திருப்பதி பெருமாளுக்குமே யாருக்கெல்லாம் வந்து சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கோ அவங்க போகலாம். ரொம்ப நெருப்பு ஆதிக்கம் இருக்கக்கூடிய நெருப்பு ராசிக்காரங்க போறீங்க அப்படின்னா மேஷம் போகலாம், அதே மாதிரி சிம்மம் போகலாம். ஆனால் தனுசுக்கு அங்கே இருக்கக்கூடிய திருப்பதி வந்து சம்டைம்ஸ் செட் ஆகாதுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க ஸ்ரீரங்கம் போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு வழிபாட்டு முறைகளை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான லக்க ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய இடங்கள் தான் வந்து நம்ம சொல்கிற திருப்பதி பெருமாள் ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறது. அடுத்தது பார்க்குறப்போ செழிப்பு வரணும், முதல் லக்கு வரணும், அப்புறம் செழிப்பு வரணும் அப்படின்னாலே அது லக்ஷ்மி தான். மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். மகாலட்சுமி வழிபாட்டுக்கு வந்து இந்த ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வெல்த், நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி, நல்ல செழிப்பாக தான் போகணும் இல்லை. எப்போவுமே லக்ஷ்மி ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும் பொழுது நம்ம வந்து ஒரு மனநிலைமையெல்லாம் சரியாக வச்சுட்டு தான் போகணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் என் பெருமாள் கோயிலுக்கு போனேன், லக்ஷ்மி கோயிலுக்கு போனேன், ஆனால் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. நீங்கள் எப்படி போனீங்கன்னு ஒன்று இருக்குது. சிவன் கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப சாந்தமாகவும், பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப செழிப்பாகவும், நல்ல அட்ராக்டிவான கலர்ஸில் நம்மக்கிட்ட இருக்க ஜுவல்ஸில், அதனால தான் வந்து பெருமாள் வந்து செழிப்பாகவே இருப்பார். இந்த லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது சந்தோஷமாக போகிறோன்னா சந்தோஷம் பன்மடங்கு திரும்பி வரும். வருத்தப்பட்டுட்டே போகிறீங்க அப்படின்னா திரும்பி அதவே பன்மடங்கு கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் லக்ஷ்மியை வழிபாடு பண்ணக்கூடிய சூட்சுமம். லக்ஷ்மி வரவே மாட்டாங்கன்னு ஒன்று இருக்குது. லக்ஷ்மி எங்கே வந்து ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியான தருணங்கள் பாசிட்டிவ் திங்கிங் எங்கே இருக்கோ அங்கே தான் லக்ஷ்மி இருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லபடியாகவே வரும். அடுத்தது வந்து யார் கொடுக்க போகிறா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, குரு தான் கொடுக்கணும். அப்போது குருவோடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியம். இப்போ குரு ஸ்தலங்கள், குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஆலங்குடி போயிட்டு வந்துடணும். யாருக்காவது இல்லைங்க எனக்கு பணம் வர வேண்டிய இடத்துல வரவே இல்லை, எனக்கு ஒரு கைடன்ஸ் கரெக்டாகவே இல்லை, இல்லை என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா உடனே ஆலங்குடி கிளம்பி போயிடணும். ஆலங்குடி போயிட்டு அங்கே வழிபாடு பண்ணுறீங்கன்னா குரு முதல் ஸ்ட்ராங்காக வரும். அப்போ ஆலங்குடி போயிட்டு நாங்கள் அங்கே என்ன பரிகாரங்கள் பண்ணலான்னா, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது கஷ்டப்படுற ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பென்னோ, ஒரு பென்சிலோ, ஒரு பேக்கோ, ஒரு நோட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு காசாக கொடுத்துட்டு வரக்கூடாது. காசு கொடுத்து இந்த பொருள் வாங்கிக்கோன்னு கொடுக்கக்கூடாது. நீங்களே அந்த பொருள் வாங்கி கொடுக்கும் பொழுது தான் அதுக்கான பிராயச்சித்தமே அதுதான். ஸோ அதனால் இந்த மாதிரி தானங்கள் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கு வந்து எல்லாமே இருக்கும்,
ஆனால் கர்மா ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கணும்லாம் இருக்குது இல்லையா? ஸோ கர்மா வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சனி தான். போயிட்டு பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு தான் புண்ணிய ஸ்தலங்களுக்கே போகணும்லாம் இருக்குது. இப்போ